வெள்ளி பாத்திரங்கள்லாம் இந்த மாதிரி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி பளிச்சுன்னு நம்ம விளக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். என்ன செய்ய போகிறோம்னா, இந்த மாதிரி முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். ஆமாங்க, ஊருக்கு போனதுனால ஃப்ரிட்ஜில் ஒரு 5-6 நாள் ஆகிடுச்சு. இந்த இட்லி மாவு நம்ம மறுபடியும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண எனக்கு பிடிக்கல. அது ஆரோக்கியமானதே கிடையாது. அதனால் நான் இந்த இட்லி மாவு ஊற்றிட்டு இப்போ நான் இது கூட தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். ஏன்னா இந்த பாத்திரம்லாம் முழுகணும் இல்லைங்களா, அதனால் தண்ணி நிறைய சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம வெள்ளி பாத்திரங்கள் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க. இதில் இருக்கிற பிசுக்கெல்லாம் சீக்கிரமாக போயிடும். பேக்கிங் சோடா, வினிகர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த புளிப்பு சுவையிலே இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நமக்கு எடுத்துருங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம இந்த பாத்திரம்லாம் முழுகணும் இல்லைங்களா, அதனால் ஃபுல்லாக நிறையவே தண்ணியை ஊற்றிக்கலாங்க. நல்லா தண்ணியை ஊற்றிட்டு இப்போ ஒரு தட்டு வச்சு முடியலாங்க. இப்போ நைட்டு நான் மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு இந்த மாதிரி நமக்கு மாவுள்ள அடியில் தங்கிச்சு, தண்ணி தான் மேலே நிற்கிது. இப்போ நம்ம இந்த வெள்ளி பாத்திரத்தை எடுத்தாலே தெரியும் வித்தியாசம். மேலே இருக்கிற பிசுக்கெல்லாம் ஓரளவுக்கு போயிருக்கு. இப்போ லேசாக நம்ம விளக்குனாலே போதும், டக்குன்னு போயிடுங்க. ரொம்ப சூப்பராக அருமையான மெத்தடில் இருக்குது. இப்போ எல்லா பாத்திரத்தையும் எடுத்து தனியாக வேற ஒரு கிண்ணத்தில் எப்படி நம்ம போட்டுக்கலாங்க. மாவோட நம்ம விளக்க முடியாது இல்லைங்களா, அதில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இப்போ எப்படி விளக்க போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம ஏதாவது விம் பவுட்ரோ அல்லது சபீனா இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் பாத்திரம் விளக்குறதுக்குனே இந்த மாதிரி வெள்ளி பாத்திரம் விளக்குறதுக்குனே தனியாக நான் வந்து ப்ரெஷ் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக இந்த பவுட்ரு தொட்டுட்டு தண்ணி தொட்டுட்டு அப்படியே நம்ம லேசாக அப்படி விளக்கினாலே தெரியும். இப்போ பாருங்களேன் எப்படி சூப்பராக போகுதுன்னு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு நமக்கு போயிடுது. அந்த புளிப்பு சுவையிலே நமக்கு இதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம லேசாக விளக்கும் போது இந்த எண்ணெய் பிசுக்கு நமக்கு போயிடுது. எண்ணெய் பிசுக்கு போகிறதுக்காக தான் இப்போ நம்ம செய்கிறோம். இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் டக்குன்னு போயிடும் நமக்கு. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னா. இப்போ தண்ணியில் நம்ம கழுவி பார்த்தாலே தெரியும் எப்படி போயிருக்குன்னு. நம்ம வீட்டில் வேணான்னு தூக்கி போடுற இந்த மாதிரி இட்லி மாவு வச்சு கூட இந்த மாதிரி சூப்பராக க்ளீன் பண்ணலாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், ஒரு சின்ன குத்து விளக்கு எடுத்திருக்கேன். இந்த குத்து விளக்கு அந்த மாதிரி தாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், விளக்கும் போதே எந்த இடத்துல கலர் எப்படி இருக்குது, எப்படி மாறுதுன்னு உங்களுக்கே நல்லா லைவாக தெரியுது. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. அருமையாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வேணான்னு தூக்கி போடுற இந்த பொருளை வச்சுக்கூடும் இந்த மாதிரி நம்ம வெள்ளி பாத்திரங்களாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ இந்த இடத்துலையும் இருக்கிறது நல்ல வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம சீக்கிரமாகவே இதை க்ளீன் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு வேலையும் முடியுங்க. ரொம்ப அருமையாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுடைய பாத்திரங்கள் எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி தண்ணியில் நம்ம லைட்டாக அப்படி அலசிட்டு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு வந்திருக்குன்னு. நம்மளுடைய அருமையான இந்த பாத்திரங்கள்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம சேனலில் இதே மாதிரி வெள்ளி பாத்திரங்களை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு நான் மேலே ஐகார்டில் தரேன் பாருங்கள். இப்போ நம்மளுடைய எல்லா பாத்திரங்களும் சூப்பராக கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். அருமையாக நம்மளுடைய வெள்ளி பாத்திரங்களும் நல்லா பளபளன்னு நல்லா பளிச்சுன்னு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த எல்லா பாத்திரத்தையும் நான் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வர போகிறேங்க. அப்போ தான் நம்ம பொட்டு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ எல்லா பாத்திரங்களுக்கும் நம்ம பொட்டு வைக்கணும். ரொம்ப ரொம்ப அருமையாக பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் சந்தனம், குங்குமம் இந்த மாதிரி வச்சு தான் இன்றைக்கி நான் குத்து விளக்கில் பண்ணுறேன். இப்போ மோதிர வரலாக தான் நம்ம குங்குமம் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஒத்தப்படையில் நம்ம இந்த மாதிரி பொட்டுலாம் வச்சிடலாங்க. இப்போ எல்லா விளக்குகளுக்கும் நம்ம பொட்டு வச்சுட்டு வந்துடலாம். இந்த மாதிரி காமாட்சி விளக்கு இருந்துச்சுன்னா காமாட்சிக்கு பொட்டு வச்சுட்டு, தாலி சரடு இருக்கிறதுக்கும் நம்ம பொட்டு வைக்கிறது வழக்கம். ரொம்ப அருமையாக இந்த விளக்கு எல்லாத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.